ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான 4 ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சூப்பரான கிவ்வே கொடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண உடனே 1 இல்லை 2 நம்பருக்கு கிவ்வே கொடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 2000 ஒர்த்துள்ள பவர் பேங்கும், செகண்ட் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 700 ஒர்த்துள்ள இயர்ஃபோனும் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க. செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது 3 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினா கமெண்ட் வந்து எஸ் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணனா ஸோ இதில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகுறீங்க. நம்ம ரேண்டமாக ஒரு பர்சனை சூஸ் பண்ணி 2 நபரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கிவ்அவே ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக கூகுள் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்க்ரீனில் ரைட் பண்ணுறது அது ஆட்டோமேட்டிக்காக அதோட சர்ச் பாரில் என்ட்ரு பண்ணிக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்குக்கு நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸை சூஸ் பண்ணி சர்ச் செட்டிங் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எனபிள் பண்ண உடனே கீழே வந்து சேவ் ஆப்ஷன் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேவ் கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்னு ஒரு ஐக்கான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிளிக் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீனில் இப்போ நம்ம என்ன ரைட் பண்ணாலும் நம்ம கூகுள் பாரில் அதை ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து என்ன ரைட் பண்ணாலும் அதோட சர்ச் பாரில் டைப் பண்ணிக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹலோன்னு நான் ரைட் பண்ணுறேன். அதோட சர்ச் பாரில் அது ஹலோன்னு டைப் பண்ணிக்குது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து நமக்கு என்னென்ன வேணுமோன்றது நம்ம நம்ம ரைட் பண்ணாலே போதும், அதோட சர்ச் பாரில் டைப் பண்ணிக்குது. ஸோ நமக்கு இது வேணும்னா நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கலாம், வேணான்றது டிசபிளும் பண்ணிக்க முடியும். இதை நம்ம டிசபிள் பண்ண உடனே நம்மளோட நார்மல் கீபோர்டு ஆட்டோமேட்டிக்காக மாறுது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நார்மல் கீபோர்டுன்றது மாறிக்குது. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை தவிர்த்து மற்ற வெப்சைட் நம்மளோட ப்ரைவசியை திருடாமல் இருக்கிறதுக்கு நிறைய ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டு நாட் ட்ராக் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இது வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அது டு நாட் ட்ராக்ன்றதை எனபிள் பண்ணிக்கலாம். நம்ம எனபிள் பண்ணோம்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறப்ப தவிர்த்து மற்ற வெப்சைட் எந்த ஒரு வெப்சைட்னாலும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதுதான். இப்போது நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ நீங்கள் பேக் வந்துட்டு சைட் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே பாருங்கள் குக்கீஸ் அப்படின்ட்டு நம்ம அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள், பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ். ஆகுது நம்ம இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது எதுக்கு நம்ம டிசபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனா ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத வெப்சைட் யூஸ் பண்ணும்போது ஸோ நீங்கள் சேவ் பண்ணியிருக்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் வந்து அவங்க பார்க்காம இருக்கிறதுக்காக தான் டிசபிள் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் க்ரோமில் எந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப ப்ரைவசியாகவே இருக்கும். நம்ம தேர்டாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு டேட்டா வந்து யூடியூப்லேயே ஸ்பெண்ட் பண்ணி நிறைய டைம் போயிடுது. இதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாக்கில் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எப்படி அந்த அலர்ட் மெசேஜை வந்து நம்ம ஆப்ஷனில் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ் அப்படின்ட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜென்ரல் செட்டிங் அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரல் செட்டிங் உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்கள், ரிமைன் மீ டேக் அ பிரேக் அப்படின்ட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஹவர்ஸ் அண்ட் மினிட் அப்படின்ட்டு நான் வந்து 1 hour ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் 1 hour ஃபிக்ஸ் பண்ண உடனே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 hour கண்டினியூஸாக யூடியூப் யூஸ் பண்ண உடனே 1 hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து யூடியூப்லேருந்து அனுப்புவாங்க. நான் அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து தோணும். ஸோ நம்ம 1 hour ஒர்க் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கு அலர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப். நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம க்ரோம் ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு பாப்பப் வரும், ஹலோ ஆர் பிளாக் அப்படின்ட்டு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பை தப்பி தவறி நம்ம அலோ கொடுத்துட்டு நம்ம ப்ரௌஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து நம்மளை செம்ம டென்ஷன் பண்ணிடும். உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதா?
அப்படின்னு இருந்தால் ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதை அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம செட்டிங்ஸ் உள்ளே போன உடனே சைட் செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சைட் செட்டிங் உள்ளே போன உடனே நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை ஜஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணால் போதும், நமக்கு அந்த மாதிரி பாப்பப் எதுவுமே வராது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு மேலும் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you another video.